விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இனிய காலை நேரம். இதயத்தில் இறைவனை நினைத்தால் விழியில் சற்றே ஈரம், இல்லையா? இப்போ யார் யாரை அறிவது கேட்கிறார் ஒரு கேள்வி. இருப்பது ஒன்றுதான், அனைத்தும் சேர்த்து திரட்டி ஒருமித்து பார்த்தால் அதுதான் இறைவன் என்று ஒரு விளக்கம் சொல்வார்கள். கடவுள்னா யார்? எல்லாத்தையும் சேர்க்கணும். நண்டு, நரி, நத்த, நல்லவன், கெட்டவன், கருப்பு, சிவப்பு, உயிர் உள்ளது, உயிர் இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்வது எல்லாவற்றையும் திரட்டி பார்க்கணும். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக திரட்டி அப்படி நம்மால் ஊகிக்க முடிந்தால், கற்பனை செய்து கொள்ள முடிந்தால் அதுதான் கடவுள். அறியாமையும் சேர்த்து அப்படி பார்க்கணும். அதுதான் பராசக்தி, அதுதான் பரமாத்மா. அதை சொல்லி காட்டுகிறார். அப்போ பரமாத்மாவை தவிர அறியப்படுகின்ற இரண்டாவது வஸ்து என்று ஒன்று இல்லை, இன்னொரு பொருள் இல்லை அறிவதற்கு. இருப்பது ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக்கேணி நாம், பாரதி. அது மாதிரி. ஆனா வேறு வேறாக இருப்பதாக நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோமே, அது எப்படி? அது ஒரு வேஷம், அது ஒரு நாடகம், அதுதான் மாயை என்று அவர் குறிப்பிடுகிறார். வேஷம் கலைந்து விட்டால் நிறைவான ஒன்றே ஒன்றுதான், இல்லையா? ஒரு நாடகத்துல நாடகம் முடிஞ்ச பின்னே மீசையில் ரோசம் இல்லை, இல்லையா? அப்படி அந்த வீம்போட நடந்து போக முடியுமா வீதிக்கு? வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அந்த மேடையில் அந்த நாடக வசனங்கள் பேசும்பொழுது அந்த பாவனை, அந்த பாத்திரத்திற்கு ஏற்ற பாவனை. அதுக்கப்புறம் அதெல்லாம் வீட்டுக்கு சுமந்துட்டு போக முடியாது, பிரச்சனை ஆயிடும், இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? நீரினுடைய நிறைவு எது? கடல். ஜலத்துக்கு நிறைவு சமுத்திரம். அதனை டம்ளர்ல வச்சிருந்தாலும், அது கிணத்துல இருந்தாலும், அது ஆற்றில் இருந்தாலும், அது அருவியாய் வழிந்தாலும், நீரினுடைய இறுதி நிலையம் கடல். அங்கிருந்துதான் கதிரவன் அதை எடுத்து திரும்பவும் அதை மழையாக நமக்கு பெய்கிறது. எனவே நீரினுடைய இறுதி நிலையம் கடல், சமுத்திரம். அதுபோலவே ஞானம், கருணை, இவை மண்டி கிடக்கின்ற சமுத்திரமாக இருப்பவள் தான் நம்முடைய பராசக்தி. எல்லாம் அப்படியே முழுக்க ஞானமாகவும் கருணையாகவும் இருப்பவள், இருக்கின்ற கடல் பராசக்தி. அதனால தான் பாரதியார் சொல்வாரு, சக்தி பொய்கையிலே ஞாயிறு ஒரு குமிழியாம்பா. இவ்வளவு பெரிய சூரியன், அது சக்தி பராசக்தி என்கின்ற பொய்கையில, குளத்துல அது சின்ன குமிழிடங்கிறான். அப்போ கடல்ங்கிறார் இவர். அப்பேற்பட்ட கடல். இப்ப நமக்கு எப்படி? நமக்கு கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் அன்பு அப்படி இருக்கு. இப்ப பிராணிகளுக்கு, விலங்கினத்துக்கு நம்ம விட அது கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா தேவ ஜாதிகள் இருக்கிறார்கள், தேவர்களுக்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மை விட அறிவு அதிகம், நம்மை விட அன்பு அதிகம், நம்மை விட கருணை அதிகம். அப்படி உள்ள தேவர்கள் இருக்கிறார்கள். ஓ அப்படியா? பிராணிகளை சொன்னாரு, தேவர்களை சொன்னாரு. அதுக்கப்புறம் மனிதர்கள்லயே சொல்றார். நம்மகிட்டயே நம்மிடையவே சில மகான்கள், ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள், இல்லையா? அவர்களுக்கும் நம்மை காட்டிலும் அதிகம் அறிவு. அவர்கள் மகா ஞானிகளாக இருக்கிறார்கள், மகா காருண்யத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இருக்கிறீர்கள் என்று நாம சொல்லணும். மகா அறிவோடு, மகா காருண்யத்தோடு, கிருபையோடு இருக்கிறீர்கள் என்று நாம் இவரை சுட்டி காட்டலாம். இந்த ஞானம், இந்த கருணை, இந்த கிருபை, இந்த அருள் பூரணமாக நிறைந்திருக்கின்ற ஒன்றை, இடத்தை, அதைத்தான் நம்ம சுவாமி என்கிறோம், பரமாத்மா என்கிறோம், பராசக்தி என்கிறோம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே இருக்கு. ஆனா இங்கே அது பூரணமாக இல்லை. என் குருநாதர் அழகா ஒன்று சொல்வார். All of us can be qualitatively God, but quantitatively we cannot be so. All of us can be qualitatively God, but quantitatively we cannot be so என்று குருநாதர் அழகாக சொல்லுவார். எல்லாவற்றையும் அறிகிற ஞானம், அதான் பராசக்தி. அறிகிறது மட்டுமல்ல, அறியப்படுவதும் அதுதான். இன்னொன்று, there is nothing apart from itself, there is nothing beside itself, there is nothing aside. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அப்போ ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லைன்னா அது பூரணமாகாது, அது பூரணமாகாது. அது இல்லை அப்படின்னா அப்பவும் அது பூரணமாகாது. இதுதான் சுட்டி காட்டுது. எந்த துளியிலும் அந்த தொகை இருக்கிறது. எந்த தொகையும் அதை பொறுத்த மட்டில் ஒரு துளி தான்.
காவிரி கவிழ்த்த கமண்டலம் அது கடலை குடித்தது அமர்க்களம் என்று அகத்தியர் கடலை திரட்டி ஒரு திவலையாக்கி அருந்தினார் என்று புராணம் நமக்கு கூறுகிறது. ஈச் டிராப் இஸ் ஆஸ் வாஸ்ட் அண்ட் ஆஸ் டீப் ஆஸ் தி வெரி ஓஷன். அப்படி இருக்கணும். இதுதான் பராசக்தி. ஈச் டிராப் இஸ் ஆஸ் வாஸ்ட் அண்ட் ஆஸ் டீப் ஆஸ் தி ஓஷன் இட் செல்ஃப். அதுதான் அப்படி நம்ம பார்க்கணும். இப்போ இதனால முடிவாகிறது என்னன்னா, பரமாத்மாவை தவிர சொல்றாரு, கன்க்ளூஷன் சொல்றாரு, பரமாத்மாவை தவிர அறியப்படுகிற வஸ்து என்று இரண்டாவது பதார்த்தமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, இந்த படைப்பில் இல்லை. அப்படியானால் திரும்ப அந்த முதல் கேள்விக்கே வருகிறார். இத்தனை ஜீவாத்மாக்கள் வேறே வேறாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோமே, இது என்ன? இது ஒரு பெரிய வேஷம்தான், இது மாயா நாடகம்தான். வேஷம் கலைந்து விட்டால் நிறைவான ஒன்றுதான் நிலைக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இதில் அவர் சொல்லாமல் விட்ட ஒரு தகவலை நம்ம சொல்லலாம். ஒன்றுதான் பல போல் தோன்றுகிறது. ஒன்றுதான் அவருக்கு தோணாது, அவருக்கு ஒன்றுதான் தோன்றும். இப்போ ஞானிகளை பற்றி சொல்லும்போது நான் சுவாரஸ்யமாக சொல்வேன். நமக்கு ஒன்று புரியாது, அவர்களுக்கு இரண்டு தெரியாது. நமக்கு ஒன்று புரியாது, அவர்களுக்கு இரண்டு தெரியாது. We cannot understand one, they cannot see two. அந்த மாதிரி. எனவே இப்படி அதுதான் நாம. ஆனா அதிலிருந்து வேறுபட்டதாக இருப்பதாக நாம் நினைத்து கொள்கின்றபடியால் எல்லாமே வேற வேற, நம்மை காட்டிலும் வேற. அதிலிருந்து நாம் வேறு என்கின்ற நினைப்பு நமக்கு எப்பொழுது வந்து விட்டதோ உடனே நம்மை விட அது வேறு, நம்மை விட இது வேறு என்ற நினைப்பு நமக்கு சேர்ந்து வருகிறது. இந்த வேற்றுமை உணர்வை அதை வேரோடு களைவதற்காகத்தான் மகான்கள் குரு வடிவில் வருகிறார்கள். அதே பராசக்தி தான், அதே பரமாத்மா தான், அதே பரம்பொருள் தான் இப்படி ஒரு வடிவெடுத்து வந்திருக்கிறது. எதற்கு? இந்த வேற்றுமையை வேரோடு நம்மிலிருந்து களைவதற்காக. அந்த பராசக்தியும் இன்றைக்கு பாமரனாக நினைத்து பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற நானும் வேறில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் குருமார்கள் திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கல்கியில் வந்த இந்த அருள் வாக்கை வரகூரா நாராயணன் அவர்கள் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். பராசக்தி வடிவத்தை பார்ப்போமா? ஆக்கியதும் அவள்தான், ஆகியதும் அவளேதான். God created the universe and entered it, pervaded it. ஆக்கியதும் அவளேதான், ஆகியதும் அவளேதான், ஆளுவதும் அவளேதான், அனைத்துள்ளும் அவளேதான். இல்லையா? ஆளுவதும் அவளேதான், அனைத்துள்ளும் தன்னையே தான் தேக்கியதும் அவளேதான், திரையிட்டதும் அவளேதான். மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன். ஆக்கியதும் அவளேதான், ஆகியதும் அவளேதான், ஆளுவதும் அவளேதான், அனைத்துள்ளும் தன்னையே தான் தேக்கியதும் அவளேதான், திரையிட்டதும் அவளேதான். தேடுதலை விட்டொழித்து தெரிவது அனைத்திலுமே நீக்கமர நிறைந்திருக்கும் நீலியினை காண்கின்ற நினைப்பினிலே நாம் திளைத்தால் நீங்கிடுமே திரையெல்லாம். பார்ப்பதெல்லாம் பராசக்தி வடிவம் என்கின்ற நினைப்பு நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். Truth is assumed by realizing truth is realized by assuming it because it is true என்பார் குருநாதர். Truth is realized by assuming it because it is true. அதைத்தான் நமக்கு மகா பெரியவர் இவ்வளவு அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார். இதை தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்ப்போம். திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆகிய பிறகும் குழந்தை பேரு இல்லை. ஒரு தம்பதி அவர்கள் வருகிறார்கள். அந்த அம்மையார் தான் இதை எழுதுகிறார் நமக்கு. பக்தி சிரத்தையான குடும்பம். புதுக்கோட்டை டாக்டர் தியாகராஜன் அவருடைய அந்த அம்மாவுடைய மாமனார். அவர்கள் யாருன்னா மகா பெரியவருடைய பூர்வாசிரம சகோதரர். அவர் பேர் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த டாக்டர் உடைய மாமனார். இப்படி ரொம்ப அந்த தம்பதிகள் குழந்தை இல்லை, ஆனால் பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று அவர்கள் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் அது தடைப்பட்டு போகிறது. இது நடப்பது தான் நிறைய நாடு. என்னுடைய குருநாதர் சங்கத்தில் கூட நான் இதை பார்த்துருக்கிறேன். யாராவது ஒருத்தர் தான், கணவன் தான் வர முடியும், இல்லைன்னா மனைவி தான் வர முடியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து வருதுங்கிறது அவர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. 12 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து வருகின்ற ஒரு தருணம். மேனாவுக்குள் அமர்ந்து கொண்டு பெரியவா ஜபத்தில் இருக்கிறார்கள். எப்போது தரிசனம் கொடுப்பார்கள்னு கேட்கறது தெரியாதுமா. சித்தம்போக்கு சிவம்போக்கு, உடனடியே கதவு திறக்கலாம், இல்லை 2 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் வெளியே வர்றார்.
மேனாவிலிருந்து அவர் வெளியே வருகிறார். அந்த ஒரு அணுக்கத்தொண்டிலிருந்து புதுக்கோட்டை டாக்டர் தியாகராஜனுடைய 2வது பிள்ளை தம்பதியாக வந்திருக்கார் அப்படின்ட்டு உரத்த குரலில் விண்ணப்பித்துக் கொள்கிறார். பெரியவாளே வந்து கதவை திறந்து அவருடைய அந்த தெய்வீக புன்முறுவல் பாருங்க, அப்படியே இருளிலிருந்து அப்படி கதிர் எழுந்து வருவது போல அந்த முகம் தோன்றும், அந்த ஒளிமயமான புன்னகை. அப்போ அந்த அம்மையார் சொல்லுகிறார், இந்த கணன் அப்படியே நிலைத்து விடாதா என்று எனக்கு ஒரு வேட்கை தோன்றியது. உண்மையில அப்படித்தானே. சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே அந்த குருவை பார்த்தேன், மகானை பார்த்தேன், அப்படியே மூச்சு நின்று போயிருக்க கூடாது, அதுக்கப்புறம் எதற்கு இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று அவர்களை ஏங்க வைக்கின்ற அளவுக்கு அந்த காட்சி இருக்கும். அவர் வந்தோடனே அவருடைய முதல் வார்த்தை பாருங்க, உன் தகப்பனார் சாம்பமூர்த்தியை ரொம்ப நன்னா கவனிச்சுட்டார் அப்படிங்கிறாராம். பூர்வாசிரமத்தை அண்ணனை அவர் எப்படி அழகாக அவருக்கு சிகிச்சை கொடுத்தாருங்கிறது அவள் நன்றியோடு சொல்லுங்க. என்ன ஒரு எட்டிக்கெட் பாருங்க, ஒரு கேர்டிசி பாருங்க. உன் தகப்பனார் சாம்பமூர்த்தியை ரொம்ப நன்னா கவனிச்சுட்டாருங்கிற. அப்போது பெரியவன், நாங்கள் இது வரைக்கும் தனித்தனியாக தான் தரிசனத்துக்கு வந்திருக்கோம், இப்போ தான் முதல் தடவையாக 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா 2 கைகளை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி ஒரு ஆரஞ்சு பழத்தை இந்த அம்மாவுடைய கணவர் கையில் அவர் கொடுக்குறாராம். ஒரு குழந்தையே எடுத்து கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷமாக பதிவு செய்கிறார்கள். ஈஸ்வர அனுகிரகத்தால் எல்லாம் நடக்கும் சொல்லலாம் தான், ஆனால் அதுக்கு ஒரு படி மேலே போகிறது. இந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தை எப்பொழுது பிறந்தது தெரியுமா? வைகாசி அனுஷம், பெரியவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால் ராமநாத் சந்திரசேகர், ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுனால ராம்நாத் சந்திரசேகர் என்ற அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டியதாக திருமதி ரேவதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதை சொல்ல திரு சிவசங்கரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அற்புதமான ஒரு பதிவை தொடர்ந்து ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். ரொம்ப கடுமையான மகா வாக்கியம் இது. அவர் என்ன சொல்றார்? கறவை நின்று போன மாட்டை இறைச்சிக்கு அனுப்புவது தாய்க்கு வயதாகிவிட்டதால் அவளை கொலை செய்வதற்கு சமானம்ங்கிறார். ரொம்ப வெரி வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஸ்டேட்மெண்ட். சென்டிங் a permit allowing a cow to be sent to the butcher shop because it doesn't yield milk anymore. It is equivalent to murdering your mother because she is old. என்ன ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கு. அப்போ பசுவுக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை எப்படி இருக்கும்? இது பாரத சம்பிரதாயம். இது சும்மா முற்போக்கு சிந்தனை என்று சொல்லி போகக்கூடாதுங்க. நமக்குன்னு ஒரு மரபு இருக்கிறது, அந்த மரபுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு போகக்கூடாதுங்க, அது தவறு. அது அல்ல சயின்டிஃபிக் டெம்பர். இது வெறும் டெம்பர், யூஸ்லெஸ் டெம்பர். தெர் இஸ் நத்திங் சயின்டிஃபிக் இன் இட். பசுவும் தர்மமும் ஒன்றே போல். யார் அதை காக்கிறார்களோ அவர்களை அது காக்கிறது. பசுவை நம்ம பாதுகாத்தோமானால் நமக்கு அமிழ்தினும் இனிய பாலை தந்து நம்மை ஆதரிக்கிறது. அறத்தை நாம் பாதுகாத்தோமானால் தர்மம் தலை காக்கும். சரியான நேரத்திலே அது நம்மை காப்பாற்றுகிறது. எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் இந்த வாக்கியத்தை, அதிரடி வாக்கியத்தை நம்ம மனசுல நினைவில் கொள்ள வேண்டும். பால் கறப்பதில்லை என்பதற்காக ஒரு மாட்டை ஒருவன் இறைச்சிக்கு அனுப்புவது தன்னுடைய பெற்ற தாய்க்கு, சுமந்து பெற்ற தாய்க்கு வயதாகிவிட்ட காரணத்தால் அவளை கொலை செய்வதற்கு சமானம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேல் இதை பற்றி ஒரு சொல் கூட சொல்வதற்கான தகுதி எனக்கு கிடையாது. வணக்கம்.